அன்பு கொண்டோர் யாவரும் சிவமே என்ற தலைப்பில் செம்மைத் திருத்தொண்டர் திரு கி. காசிராமன் அவர்களுடன் ஒரு உரையாடல். உடன் உரையாடுபவர் வே. சீர்செல்வி. மரபு வேளாண் வல்லுநர், தொழிலதிபர், சமூக செயற்பாட்டாளர், தன்னார்வலர், செம்மை திருத்தொண்டர் திரு கி. காசிராமன் அவர்களுடன் ஒரு நேர்காணல். செவி எடுப்பவர் சீர்செல்வி. வணக்கங்கண்ணா. வணக்கம்மா. சொல்லுங்கம்மா. நீங்க எப்படி செம்மைக்கு வந்தீங்க? உங்களுக்கு எப்படி ஆசான தெரியும்? சென்னையில அந்த தியாகராஜன் நடந்த மரபு கூடல்ல அங்கதான் முதல் அறிமுகம். அங்க ஆசான் உரைகளை நேரடியா கேட்டு அங்க உள்ள பொருட்களை வாங்கி, அதுக்கப்புறம் இந்த புத்தகம் வந்து இந்த அவர்களால் நம்மை காப்பாற்ற முடியும், இந்த படிக்காதவர்களும் படித்ததுன்னு ஒரு புத்தகம், மிக அருமையான, அதுலயே எல்லாமே இருக்கு. ஒரு மரபுப்பட்ட வாழ்வியல் பூர்வக்குடியா பழங்குடியினரா வாழ்ந்துருந்தவங்கள எப்படி அயல் சமூகத்தினர் வந்து மாத்துறாங்க அப்படின்னு. ஏன்னா ஒரு பெரிய தமிழரோட மரபு எப்படி கொஞ்சம் கொஞ்சமா அயல் சமூகத்தினர் மாத்தினாங்கன்னு அது எல்லாமே புரிஞ்சிருச்சு அந்த புத்தகத்துல. ஒட்டுமொத்தமா அந்த ஆசானோட அனுபவத்துல, அதுல வந்து சொந்த அனுபவத்துல எழுதின புத்தகத்துல அது ஒரு பெரிய வாழ்க்கையில திருப்பு முனை. அந்த புத்தகம் ஆசானோட உரைகள் எல்லாமே, எல்லா உரைகளுமே நம்மளுக்கு ஒரு நல்ல திருப்பு முனை தான். அதுல இருந்து ஆசான தெரியும். சரிங்க. இப்ப செம்மை செயல்பாடுகளுக்காகவும் மரபு பொருள் எல்லாம் விற்பனை செய்யக்கூடிய அளவுல கொஞ்சம் பெரிதா ஒரு அங்காடி வைக்கணும்னு தான் வந்து ஆசான் பேசிட்டு இருந்தாரு. அப்ப அதை கேட்டுட்டு அடுத்த முறை நீங்க ஆசான பாக்குறப்ப இடம் வாங்கிட்டீங்க, கட்டுமானமும் ஆரம்பிச்சிட்டீங்க. வேட்டல் கொண்ட தாளம் நடக்குது. சரிங்க. அது மட்டும் இல்லாம செம்மை மக்களுக்கு இந்த தச்சு மண்பாண்டங்கள் செய்யறது, கொல்லன் பற்றை, இந்த மாதிரி மரபு தொழில் அனைத்தும் சொல்லித்தர பட்டினத்தார் பயிலகத்தை பெருந்தொகை செலவு பண்ணி கட்டியிருக்கீங்க. இதை பற்றி சொல்லுங்களேன். அதான் நம்ம மரபை மீட்கணும். ஆசான் உரைகள் கேட்டதுக்கு அப்புறம் நம்ம பண்டைய தமிழர் வாழ்வியலை உணரும் போது ஆசான் ஒரு முறை வந்து நம்ம தச்சு தொழில நம்ம எல்லாருக்கும் நிறைய பேர் கத்துக் கொடுக்கணும்னு விருப்பப்பட்டாங்க. அது அப்புறம் தம்பிகிட்ட பேசி இது பண்ணி தானாவே எல்லாமே நடந்தது. எப்படி நடந்ததுன்னு நம்மளுக்கே தெரியல. ஆசான் வேட்டல் கொண்டது எல்லாமே அப்படியே நம்மளும் அதே வேட்டல்ல நம்மளும் இருக்கிறதுனால தானா எல்லாமே நடக்குது. அதுல வந்து நம்ம செம்மை மக்களும் வந்து இப்போ தச்சு பயிற்சி நடந்தது வந்து கத்துக்கிட்டாங்க. கொல்லர் கொய்வர் பயிற்சி தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அதுவும் ஒரு சில பேர் வந்து கத்துக்கிட்டு இருக்காங்க. ஆமா, அது எல்லாமே நம்ம ஆசானோட்ட உணர்ந்தது. ஆசானோட வேட்டல தானாவே நடக்குது, சிவம் நடத்தி வைக்குது. ஆசானோட கருத்துக்களால உந்தப்பட்டு நீங்க இந்த மாதிரி பயிலகத்தை இருக்கீங்க இல்லைங்களா? ஆமா ஆமா ஆமா. சரிங்க. இப்ப அங்க வந்து பாத்தீங்கன்னா தச்சு தொழில் நடக்குது, இந்த பட்டறை இதெல்லாம் வந்து யாரு சொல்லி தராங்க? அதற்கு நம்ம பகுதியில பாத்தீங்கன்னாக்க இந்த நம்ம சோழவள நாட்டுல எங்க திருவெண்காட்டுல நீங்க 2000 வருடமாக இந்த கட்டுமானத்துல இந்த கொல்லர் கொயவர் இந்த தச்சு பயிற்சி இந்த தச்சு தொழில மிக சிறந்து விளங்கி இருக்காங்க. அந்த மரபுல வந்தவங்க இன்னைக்கும் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம பண்டைய தமிழர் வாழ்வில் அந்த எப்படி சோழ மன்னர்கள் கோவில் கட்டினாங்களோ அதே மாதிரி கோயில் பூமி முழுவதுமா போய் கோயில் கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஊர்ல இருந்து போய் எண்ணற்றவங்க இலங்கையில, நம்ம தமிழ்நாட்டிலயும் சரி, இங்க ஆந்திரா, கர்நாடகா, இலங்கை, லண்டன், அமெரிக்கா வரலும் போறாங்க எல்லாருமே நம்ம பகுதியில இருக்கிறவங்க. அது நம்ம இது மரபுலயே இருக்காது. அவங்கள்ட்ட நல்ல ஒரு சில பேர் இருக்காங்க. அவங்கள வந்து ஆசிரியரா வச்சு நம்ம அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு கடத்தணுமே அப்படின்னு கடத்திக்கிட்டு இருக்கோம். சிறந்த பணி. மகிழ்ச்சி. பட்டினத்தார் பயிலகத்துல இருக்கிற அங்காடி பற்றி சொல்லுங்களேன். அந்த அங்காடி வந்து நம்ம செம்மை மக்கள் ஆசான் உரையை கேட்டு ஊர் திரும்பி செம்மை உறவுகளை தயார் பண்ற பொருளை வந்து நம்ம அது அடுத்த விற்பனைக்கு கொண்டு போனோம் அப்படின்ட்டு தான் அந்த இது ஆரம்பிச்சது அங்காடி. அதுல இப்பதான் ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிக்கிட்டு இருக்கோம். செம்மை பொருட்கள்லாம் வாங்கி நம்மளால முடிஞ்ச வரலும் விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மளும் அங்க மரச்சக்கு வச்சு நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய்,
கடலை எண்ணெய் எல்லாம் தயார் பண்ணி அதுவும் விற்பனை பண்ணிட்டு இருக்கோம். சரிங்க. அது நம்ம சென்னை மக்கள் மதிப்பு கூட்டி கொடுக்கறத அது விற்பனை தளமான ஒரு நல்ல இடமா இருக்கணும்னு அதுவும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரிங்க சரிங்க. உங்க தந்தை வந்து மிகப்பெரிய வள்ளல்னு அந்த ஊர்க்காரங்க எல்லாரும் சொல்ல கேட்டிருக்குங்க. அவரோட 1ஆம் ஆண்டு நினைவாக ஒரு பெரிய தொகை எடுத்து நீங்க நிறைய நலத்திட்டங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்க. அதுல ஒரு பகுதியா வந்து நிறைய பல்லாயிரம் தென்னம்பிள்ளைங்களை தமிழகம் முழுவதுமே கொடுத்துட்டு இருக்கீங்க. செம்மைவனம் இருக்கிற ஆச்சாம்பட்டி பகுதியிலயும் 1000க்கும் மேற்பட்ட தென்னம்பிள்ளைய விலையில்லாம தந்திருக்கீங்க. இப்ப அங்க வீட்டுக்கு வீடு பாத்தீங்கன்னா தென்னங்கன்று இருக்கு. இன்னும் ஒரு 3-4 வருஷத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஊரு நிறைய தென்னை மரம் தான் இருக்கும். இது வரைக்கும் இல்லாத ஒரு அதுவே நம்மளுக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சி தானே. அது எல்லாம் வருங்காலத்துல எல்லாம் உணவுக்காக தான் இதுவா இருக்கு. இப்ப உணவு பஞ்சமே ஆசான் சொல்ற மாதிரி புவிசூழல் முழுதுமா நடந்துகிட்டு இருக்கு. அந்த உணவு பஞ்சத்துக்கான இது நம்ம தேங்காய் வந்து ஒரு நல்ல உணவு இல்ல. அது தேங்காய் சிறந்த உணவு. அது ஒண்ணு. அப்பாவுக்கு வந்து தென்னை மரம்னா ரொம்ப விருப்பம் அப்பாவுக்கு. சரிங்க. அதனால அப்பாவோட விருப்பத்துக்காக நிறைய எண்ணற்ற பலாயிரம், அது 92 வயசு வரலும் வாழ்ந்தாங்க அப்பா. அதனால 92,000 கண்ணு கொடுக்கணும்னு ஒரு ஆவல். அதுல இப்ப ஒரு 7,000 கண்ணு 8,000 கண்ணு தாண்டி கொடுத்துருப்போம். தொடர்ந்து 2 வருடமா கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப இனிமேலும் கொடுத்துட்டு இருக்க போறோம். தொடர்ந்து அப்படியே கொடுக்க போறோம். தென்னம்பிள்ளை காப்பாத்தோம்ல, பெத்த பிள்ளை காப்பாத்தலனாலும் தென்னம்பிள்ளை காப்பாத்தோம் அப்படிம்பாங்க. வேற என்ன. நாங்க பட்டினத்தார் பயிலத்துக்கு வந்தப்போ பேரை தெரியறதை விட தண்ணீர் பந்தல் வீடுங்கிற அடையாளத்தை தான் அந்த ஊர் மக்கள் எல்லாருமே சொன்னாங்க. 24 மணி நேரம் மழை நீரையே குடிநீரா பல மக்கள் பிடிச்சிட்டு போறத நாங்களே நேர்ல பார்த்தோம். அதே மாதிரி பட்டினத்தார் பயிலகத்துல பாத்தீங்கன்னாலும் பெரிய கிணறு வெட்டி தண்ணீர் மக்களுக்கு கொடுத்துட்டே தான் இருக்கீங்க. இந்த எண்ணம் உங்களுக்கு எப்படி தோணுச்சு? அது நம்ம ஆசான் வந்து பெங்களூர்ல ஒரு உரை பேசியிருந்தாங்க. ஊழி உடனே செயல்படுங்கள்னு, நம்ம கிணறு தூர்வாரணும், புது கிணறு கட்டமைக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆசான் அந்த உரையை கேட்டதுக்கு அப்புறம் அந்த கோவில்ல இருக்கிற கிணறுகள்லாம் நிறைய தூர்வாரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம புதுசா கட்டுவோமே அப்படின்னு மரபு கட்டுமானத்துல நம்ம ஊர்ல ஆள் இருந்தாங்க. அவங்கள வச்சு ஒரு புது கிணறு எடுத்தோம். ஒரு 2 கிணறு பெரிய கிணறு எடுத்திருக்கோம். அதுலயும் மழைநீரை சேமிச்சு மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். தண்ணீர் விற்பனைக்கு இல்லை என்ற நிலை உருவாக வேண்டும். கல்லணை என்று ஒரு வல்லனை கட்டிய கரிகால சோழன் பிறந்த ஊர்ல தண்ணி விற்கிறது வந்து தமிழர்களை எப்படி அவங்க மரபக அவங்களே மறந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்கு தண்ணீர் விற்பனையே பெரிய சாட்சியா இருக்கு. மழைநீரை கிணத்துல சேமிச்சு குடிச்சா அது உயிருள்ள நல்ல உயிராற்றல் உள்ள தண்ணியை அப்படின்னு எல்லாரும் விரும்பி எடுத்துட்டு போறாங்க. அது பெரிய நல்ல மனநிறைவு தான் அது எல்லாருமே எடுத்துட்டு போறது. சரி, நீங்க என்ன குடிக்கிறீங்களோ அதேதான் மக்களுக்கும் தரீங்க. ஆமா அதேதான், அதே தண்ணி தான். ஒரே கிணறு நம்ம வீட்டுக்கு பின்னாடி ஒரு கிணறு. ஆமா சிறந்த பண்ணுங்க. இத மக்கள் எப்படி பாக்குறாங்க? நீங்க எப்படி மக்கள் எல்லாம் வந்து ஒரு நம்ம பக்கத்துல வந்து இந்த மஞ்ச காவையா வருது. இந்த கைப்பம்புல இருந்து எல்லாத்துலயுமே தண்ணி போர்ல போட்டா எல்லாத்துலயுமே கிராமத்துலயே அந்த மீத்தேன் எடுக்கிறதுனால கீழே பூமியை கலக்கி விட்டுறாங்க. சரிங்க. அது 20-30 வருஷத்துக்கு முன்னாடி என்ன எடுக்கிறேன்னு சொல்லி வந்து ஏதாவது ஒரு இது பண்ணி அதன் விளைவாக தான் அவங்கவுங்க வீட்டுல இருக்கிற கைப்பம்புல குடிக்க முடியல அவங்களால. கிணற வந்து பெரும்பாலும் எல்லாரும் அதோட அருமை தெரியாம மூடிட்டாங்க. நம்ம வீட்டுல இருக்கிற கிணறு கிட்டத்தட்ட ஒரு 300 வருட கிணறு. அது அது அப்படியே அருவி ஊற்று மாரி கொடுத்துக்கிட்டே இருக்கு மக்களுக்கு. இது வரணும் ஒரு நாள் கூட தடை இல்லாம பலாயிரம் லிட்டர் தினந்தோறும் கொடுத்துட்டு இருக்கு அந்த கிணறு. கிணறுல நம்ம முழுவதுமா மழை நீரை சேமித்து அது ஊரணி மாரி நல்லா ஊறிக்கிட்டே வருது, கொடுத்துட்டு இருக்கோம். ஆமா அது நல்ல ஒரு பெரிய மனநிறைவு தான் அது. சரிங்க. உங்க தோட்டத்துல பாத்தீங்கன்னா பல நாட்டு மாடுகளும் இருக்கு, எருமைகளும் இருக்கு.
வளர்க்கறது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு இயற்கை வேளாண்மைக்காகவும் பசுமாடு வளர்ப்புக்காகவும் விலை இல்லாமையே கொடுத்துட்டு இருக்கீங்க. என்னன்னு சொல்லுங்க. ஆமா. அது இப்போதான் நான் எனக்கு வந்து இப்ப 50 வயது ஆகுது. சிறு வயதுல எனக்கு வந்து கிட்டத்தட்ட எங்க வீட்டுல 100 மாடுக்கு மேல இருந்தது. அப்புறம் இந்த 20 வருடம் வரலும் நம்ம கிராமத்துல தான் வரோம். 20 வயது வரலும் இருந்தோம். அதுக்கப்புறம் படிச்சதுனால சென்னையை நோக்கி வந்ததுனால அப்படியே எல்லாத்தையுமே விட்டுட்டோம். திரும்பி ஆசான் உரையை கேட்டு ஊர் திரும்பி இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை அது. நம்ம நல்லதெல்லாம் இழந்துட்டோமே அப்படின்னு சொல்லி திரும்பி அதை மீட்டு உருவாக்கம் பண்ணணும் அப்படின்னு நான் ஒரு ஆளே வந்து ஒரு 1000 மாடு வளர்க்க முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா 1000 பேர் 1000 மாடு வளர்க்கலாம். வீட்டுக்கு ஒரு நாட்டு மாடு வியாதிக்கு போட்டு போடு அப்படிம்பாங்க ஐயா, நம்மாழ்வார் ஐயா. அது உரங்களும் வந்து நாட்டு மாடு இருந்ததுன்னா அந்த வயலுக்கு போட்டுடலாம், உரம் தேவையில்லை, அவங்களுக்கு கடையில காசு கொடுத்து வாங்க வேண்டாம். அதனால இயற்கை வேளாண்மை பண்றவங்க விரும்பி நல்லா வச்சிருக்காங்க. பால் தேவைக்கு அது புரிஞ்சவங்க, நம்ம நாட்டு மாடை பத்தி புரிஞ்சவங்க அது வேணும்னு கேட்டு வாங்கிட்டு போறாங்க, நல்லா வளர்க்குறாங்க. கொடுத்ததுல ஒரு 60-70% பேர் மிக நல்லா அருமையா வச்சிருக்காங்க. அது ஒரு பெரும் மனநிறைவு நம்மளுக்கு. அதெல்லாம் நம்மளை விட்டு போயிடுச்சு. நம்மளை சுத்தி எல்லாமே நாட்டு மாடெல்லாம் இருந்தது சிறு வயதுல. அது நம்மளால மீட்டு உருவாக்கம் பண்ண முடியுமா அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா அந்த செயல் திட்டத்துல பண்ணிட்டு இருக்கோம். நானும் தம்பி அக்கா உள்ள பொருளாதாரத்துல கொஞ்சம் பார்த்து நல்லா வளர்க்குற ஆளா பார்த்து வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம். அது அவர் இப்ப எல்லாமே இப்ப நீங்க சென்னை பேரிடர் காலத்துல பாத்தீங்கன்னாக்க இப்ப இந்த புயல் வெள்ளத்துல எல்லாம் பால் பாக்கெட்டுக்கு அலையிறாங்க. ஆனா மாடு வளர்க்க மாட்டேங்கிறாங்க. அது இந்த பால் பாக்கெட்டு ஃபுல்லா ஒரு பால் கம்பெனிக்கு 2 டேங்கர்ல பால் உள்ள போகுது, 10 டேங்கர் வெளில வருது பால். அதான் என்ன ரசாயனத்தை போட்டு என்னத்தை போட்டு குடுக்குறாங்க இந்த பாலுக்கு, ஏன்னா அப்படி குடிக்கணும் அந்த பாலைன்னு ஒன்னும் புரியல. நான் மாடு வளர்க்க மாட்டேன், ஆனா பால் வண்டி குடிப்பேன் அப்படின்னு எல்லாரும் பால் கிடைக்கல அப்படின்னு பண்ணும்போது நம்மளுக்கு மனது வேதனையா இருக்கு. எல்லாரும் கிராமத்துக்கு போய் அவங்களுக்கு தேவையான எல்லாருமே இயற்கையே கொடுக்குமே. ஆசான் உரைகளை கேட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம நிறைய புரிஞ்சுது நம்மளுக்கு என்னன்னு. நம்ம இயற்கை எந்த அளவுக்கு இந்த 50 கொள்கை ஆகாயம் காற்று வெப்பம் நீர் நிலம் இதை நம்ம எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம மனது நிம்மதியா இருக்கும். நம்மளுக்கு பணம் காசுலாம் தேவையில்லை, பதட்டம் இல்லாத வாழலாம் அப்படின்னு எல்லாமே ஆசான் உரைகளை வந்து தெரிஞ்சுக்கிட்டுதான். அது ஒரு பெரும் சிவன் மறைபொருளை ஒரு சில பேருக்கு தான் உணர்த்துவான். ஆசான் வழியா நம்ம செம்மை சமூகத்தினர் எல்லாமே அந்த மறைபொருள் உணர்ந்து ரொம்ப மகிழ்ச்சியா பதட்டம் இல்லாத வாழ்வியலை மேற்கொள்வாங்க. மீதி எல்லாரும் எதுக்குதான் ஓடுறாங்க, எதுக்குதான் படிக்கிறாங்க, எங்கதான் வேலை பார்க்க போறாங்க, எப்படிதான் சம்பளம் வாங்கி எப்படி மன உளைச்சலோட வாழ போறாங்க, அதான் வேற என்ன பதட்டம் இல்லாத பண்டைய தமிழர் வாழ்வியல வாழணும். அது எல்லாமே அதுதான். எல்லாத்துக்கும் ஆனந்தமான ஒரு மரபு வாழ்வு கிடைக்கணும்னு விரும்புறீங்க. ஆமா ஆமா, எல்லாருமே நம்ம செம்மை சமூகமா மாறி குக்கிராமத்துக்கு சென்று குடிச்சு கட்டி வாழணும் எல்லாரும். அது இயற்கையை அந்த 50 கொள்கையை புரிஞ்சுக்கிட்டு இயற்கையை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இயற்கையே காப்பாற்றும். நம்ம படிச்ச படிப்பு தான் காப்பாற்றும், பணம் காப்பாற்றும், நம்மளோட தொழில் தான் காப்பாற்றும் அப்படிலாம் இல்லை. காற்றை சுவாசிக்கிறோம், எவ்வளோன்னு எண்ணிக்கை கணக்கு இல்லை, 10,000 லிட்டருக்கு மேல ஒரு நாளைக்கு காற்றை மூச்சு வழியா சுவாசிக்கிறோம். அதுக்கு காசே கொடுக்கறது இல்லை யாரும். அப்ப இயற்கை தான் நம்மளை காப்பாத்துது. அந்த உணர்தல் எல்லாருக்கும் இருந்து நம்மள இயற்கை தான் காப்பாத்தும், படிப்போ பணமோ காசோ காப்பாத்துறது அப்படின்னு அவங்கவுங்க எல்லாரும் உணர்ந்துட்டாங்கன்னா வருவாங்க கிராமத்தை நோக்கி. நம்ம ஆசான் மூலியமா நம்மளாம் உணர்ந்துட்டோம் செம்மை சமூகத்தினர்லாம். அப்புறம் வந்து அந்த வேற ஏதோ ஒரு சூழலுக்கு மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க, என்ன பண்றதுன்னு தெரியாம. ஆசானோட கருத்துக்கள் தான் வந்து உந்ததுல அவங்கள எவ்வளவு செயல்கள் செய்ய வைக்குது இல்லைங்களா? ஆமா, 100க்கு 100 உண்மை. நம்ம ஆசான் உரையை கேட்கறதுக்கு முன்னாடி வேற ஒரு வாழ்வியல். ஆசான் உரையை கேட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம அப்பா மிக சரியா வாழ்ந்திருக்காங்கன்னு உணர்ந்து அப்பாவோட வாழ்வியல் தான் நம்மளும் வாழணும். ஒன்னும் பண்டைய தமிழர் வாழ்வியல் உணர்ந்து பார்த்தாலே நம்மளுக்கு அவ்வளவு ஒரு பெரிய மன நிம்மதியா இருக்கு. அதுக்கப்புறம் தான் பதட்டம் இல்லாத அப்படியே ஒரு நல்ல எல்லாமே மறைபொருள் எல்லாமே புரிய வச்சுட்டாங்களா, அதுவே ஒரு பெரும் மகிழ்ச்சி தானே.
உங்க கிராமத்துல இருக்க ஏரி, குளம், குட்டைகளை தூர்வாரி சுத்தம் செஞ்சிருக்கீங்க. ஆமாமா. திருவெண்காட்டுல நிறைய பழங்கால கோயில் எல்லாம் இருக்கு. ஆமாமா. அந்த கோயில் குளங்களையும் சுத்தம் செஞ்சு தந்திருக்கீங்க. ஆமாமா. இது பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அத நம்ம உழவார பண்ணி நம்ம செம்மையிலேயே சேர்ந்து பண்ணியிருக்கோம். திருவிளையாட்டம் கோயில்ல பண்ணி அங்க உள்ள கிணறெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்க. அதே மாதிரி ஒருத்தவங்க வந்து விருப்பப்பட்டு கேட்குறாங்க, எங்க கோயிலை வந்து குளத்தை தூர்வாரி கொடுங்க, கிணற தூர்வாரி கொடுங்க, உழுவார பண்ணி கொடுங்கன்னு கேட்டா நம்ம குழுவா இணைந்து செயல்பட்டு அதை மிக சிறப்பா பண்ணி கொடுக்குறோம். சரிங்க. நம்ம கிராமத்தை சுத்தி இருக்கிற நிறைய ஏரி, குளம், குட்டை, கிணறு எல்லாம் தூர்வாரி சரி பண்ணி கொடுத்துருக்கோம். இன்னும் நிறைய பண்ண போறோம். வருங்காலத்திலேயே இன்னும் வேட்டல் தான். எல்லாமே ஆசான் மூலியமா வந்ததுதான் எல்லாமே. அவங்க இது நம்ம திருவிளையாட்டம் கோயிலுக்கு ஒரு வாட்டி, அது 2000 வருஷம் கோயில். அது ஆசான் அதுக்கு வந்து நம்ம செம்மை சமூகத்தினர் வந்து உழவார பணி பண்ணாங்க. அதுல இருந்து அதுக்கப்புறம் எல்லாமே நிறைய வெளியில எல்லாருக்குமே பண்ணி, அது ஒரு பெரிய உந்துதல் நம்மளுக்கு. சரிங்க. சிறந்த வழிகாட்டி வேணும்ல நம்மளுக்கு. திக்கற்று திசையற்று இருக்கோம், ஒருத்தரும் ஒண்ணுமே தெரியாம இருந்துக்கும் போது படிச்சதெல்லாம் தவறுன்னு நம்மளுக்கு உணர்றோம்ல இப்ப. ஆமாங்க, ஆமாங்க. அதான் ஆசான் மூலியமா அது ஒண்ணும் சிவன் வழி நடத்தி நம்மள, அவ்வளவுதான். சரிங்க. ஏரி குளம் எல்லாம் தூர்வாருக்கு உங்களை எப்படிங்க, நீங்களா போனீங்களா இல்ல எல்லாரும் சேர்ந்து பண்ணதா? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நம்ம தனிப்பட்ட முறையிலயும் பண்ணியிருக்கோம், சேர்ந்தும் குழுவா இணைந்தும் பண்ணியிருக்கோம் நிறைய. சரிங்க. நம்ம செம்மை நீர்நிலையில வந்து அதுலயும் இணைந்து ஒரு 2 நாள் போய் ராமநாதபுரத்துல இருந்து, அவங்க ஏற்கனவே செம்மை சமூகத்தினர் அங்க சீர்படுத்தி வச்சிருந்த அந்த கண்மாயை வந்து அது மரங்கள்லாம் நடணும், இந்த உதய மரம்லாம் நடணும்னு சொன்னாங்க ஆசான். அதுக்கு ஒரு 2 நாள் செயல் திட்டம் போட்டிருந்தாங்க, ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி. சரிங்க. அதுல இணைந்து 2 நாள் உடல் உழைப்பு கொடுத்து களப்பணி ஆற்றினது எனக்கு ஒரு பெரும் மன நிறைவு, மன மகிழ்வு. அது எல்லாமே நம்ம பொருளாதாரத்தை வச்சு செய்யாம நம்ம உடல் உழைப்பு செஞ்சோம்னா, அது மாதிரி அந்த கண்மாய் வந்து முன்னாடி நிறைய அந்த சீமை கருவேல மரங்களா இருந்தது. நம்ம செம்மை சமூகத்தினர் தான் எல்லாமே அதை சுத்தப்படுத்தி வச்சிருந்தாங்க. அதுல இருந்து அதுக்கு அப்புறம் தான் வந்து நிறைய நம்ம ஊரை சுத்தி இருக்கிற ஏரி, குளம், குட்டை எல்லாம் தூர்வாரணும் அப்படின்னு அது ஒரு உந்துதல் தான் நம்மளுக்கு. செம்மை நீர்நிறை அந்தோட உந்துதல் வந்து நம்ம பக்கத்திலேயே நம்மளால முடிஞ்ச வரணும் கேட்கறவங்களுக்கு அது செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். இன்னும் தொடர்ந்தும் செய்யவும் போறோம். கேட்கறவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டே தான் இருக்கீங்க. ஆமா. அது சிவன் கோவில் பக்கத்துல இருக்கிற அந்த குளம், கிணறு, அது எல்லாம் பொது அந்த ஊர் மக்கள் எல்லாமே சேர்ந்து வந்து ஒத்துமையா கேட்டாக்க எல்லாருமே இணைஞ்சு அழகா பண்ணி கொடுக்கறது. சரிங்க, சரி. தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவு ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க. இதுவும் நம்ம ஆசானோட இதுதான். செம்பை நெறியில ஆசான் நம்ம நிறைய இடத்துல கொடுத்துட்டு இருக்காங்க. சிதம்பரம், பாப்பநாசம் அதெல்லாம் முதல்ல கோயம்புத்தூர்ல கொடுத்தாங்க. சரிங்க. அதுவும் அந்த செம்மை நெறியில இருந்து ஆசான் உரையை கேட்டு அதுல இருந்து பண்ணணும்னு நம்ம திருவெண்காடு, மங்கைமடம் அவங்க பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு காலையில கொடுத்துட்டு இருக்கோம், உணவு கொடுத்துட்டு இருக்கோம். அவங்களுக்கும் நம்ம தூய்மை பணியாளருங்கிற ஒரு இழிவான சமூகத்தை இந்த காலகட்டத்துல உருவாக்க கூடாது. நாகரிகம் படிச்சுன்னு சொல்லிட்டு இந்த பெரிய நிறுவனத்துல இருந்து தயார் பண்ற பொருட்களை அது அவங்க துர்நாற்றத்துல அவங்க வேலை செய்யும் போது பசியோட வேலை செய்யும் போது ஏத்துக்க முடியல. எல்லாமே ஆசான்னு சொன்னதுதான். இந்த எல்லாமே அவங்க பாவம் இவ்வளவு ஒரு 10,000 பேர் போடுற குப்பையை ஒரு 10 பேர் ஆள்றாங்க. அதுவே நம்மளுக்கு பெரும் மன வலியா இருக்கு. அதுவும் பசியோட ஆள்றாங்கும் போது இது ஆசான் அந்த செம்மை நெறி உரையில பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம பயிலகத்துல இருந்து நவீன் ஒரு தம்பி ஆசான் உரையை கேட்டுட்டு வந்து இருக்கான். அவன் அந்த தம்பி காலம்புரை கஞ்சி வச்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கான். மிக சிறப்பா செஞ்சிட்டு இருக்காப்ல. தூய்மை பணியாளருக்கு, நம்ம ஊர்ல இருக்கிற தூய்மை பணியாளருக்கு எதா இருந்தாலும் நம்ம அவங்களுக்கு வந்து நம்ம உறவு மாரி அவங்களை வச்சு பாதுகாக்கணும். எல்லாருக்குமே என்னென்ன வேணுமோ எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். உங்க மாதிரியே எல்லாரும் நினைச்சா தூய்மை பணியாளர்களோட வேலை ரொம்ப எளிதாயிடும். ஆமா ஆமா. அதான் நான் தூய்மை பணியாளர்கிட்ட கூட சொல்லுவேன். அது வந்து நீங்க இந்த வேலையை செய்யாதீங்க. வேலையை செய்யறேன்னா நாற்றம் எடுக்கும். நாற்றம் எடுத்தாக்கா யாரும் குப்பை போட மாட்டாங்க. ஆனா என்ன பண்றது, அரசாங்கம் இந்த அவங்க பன்னாட்டு தயார் பண்ற அந்த குப்பைகள் எல்லாமே இந்த புவியியல், வாழ்வியல், அரசியல்
எல்லாத்தையும் இந்த உலக பொருளாதாரம், சந்தை பொருளாதாரத்துல உள்ளார விட்டுறாங்க எல்லாத்தையும். விட்டுட்டு அதுல அதோட குப்பைகளை வந்து இப்போ அரசியல் கெட்டதுனால புவியியல் கெட்டது, புவியியல் கெட்டதுனால மனுஷ வாழ்வியலே கெட்டு போகுது. அதான் அவங்க இப்போ நம்ம என்னோட பொண்ணை நான் போய் தூய்மை பணியாளர் ஆக்குவேன்னா ஆக்க மாட்டேன்ல. அது இன்னொருத்தர் அள்ளும் போது அவங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கு. அவங்க அந்த தூய்மை பணியாளர் என்று ஒருத்தர் இருக்கவே கூடாது. அதுவும் பசியோட வேலை செய்யறது, வேலையே செய்யக்கூடாது. வேலை செய்யும் போது பசியோட வேலை செய்யறாங்கும் போது ஏத்துக்க முடியல அதை. இது எல்லாமே ஆசான் சொன்ன ஆசான் உரைகளை கேட்டதுதான். அதோட விளைவு தான் நம்ம இங்க நம்மளை சுற்றி இருக்கிற கிராமத்துல முடிஞ்சவரையும் கொடுத்துட்டு இருக்கோம். உங்க கிராமத்துல நிறைய பேருக்கு திருமணம் செஞ்சு வச்சிருக்கீங்க. அது ஒரு சில பேருக்கு அது காதல் திருமணம், 2 பேரும் ஒப்புதலோட பேசி இது பண்ணி பண்ணி வச்சிருக்கேன். எல்லாம் நல்லா இருக்காங்க. நான் பண்ணி வச்ச ஒரு 2, 3 திருமணம் எல்லாருமே நல்லா இருக்காங்க. மகிழ்ச்சி இன்பமா இருக்காங்க. நம்ம ஒரு நம்பிக்கை 2 வீட்டாற்றையும் அழைத்து பேசி இது பண்ணா நம்ம வந்து சரி காசு என்ன இருக்காரு பார்த்துப்பாரு எதா இருந்தாலும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை மக்களுக்கு. அது வீண் போகாம அந்த குடும்பத்தையும் காவந்து பண்ணி கட்டி காவந்து பண்ணிட்டு தான் இருக்கோம். அவங்களும் நல்லா சரியா நல்லா இருக்காங்க. ஒன்றும் இது இல்லாம நல்லா அருமையா இருக்காங்க. உங்க தோட்டத்துக்கு அருகில் உள்ள அரசு பள்ளி கட்டிடத்தை சீரமைச்சு கை பம்பெல்லாம் வச்சு தந்திருக்கீங்க. ஆமா. பள்ளி சத்துணவு கூடத்தை பழுது பார்த்து பாத்திரங்கள் இந்த மாதிரி பள்ளிக்காக நிறைய வாங்கி தந்திருக்கீங்க. இது வந்து தோட்டத்துல வேலை செய்யற அந்த மக்களை வந்து நான் சொல்லி கேட்டிருக்கேன். இத பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. அதான் அப்பா வந்து அப்பாவோட நினைவா வந்து வேற எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, இந்த அப்பா இறந்துட்டா இப்போ வந்து எல்லாருமே அப்பா சொத்துக்காக சண்டை போட்டு நிக்கிறாங்க. எங்க அப்பா சொத்துங்கிறது ஒரு நற்சிந்தனை தானே. ஒரு நற்சிந்தனை தான் எங்களுக்கு கொடுத்துட்டு போனாரு, எனக்கு, அக்காவுக்கு, தம்பிக்கு அப்படின்னு. அந்த அவரோட இந்த படத்திருப்பு விழா அந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் ஆடம்பரமா பண்ணாம அதற்குள்ள செலவு தொகைகளை வந்து மிக சரியா வந்து செலவு பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பள்ளியில எல்லாமே நம்மளுக்கு உறவா உழைத்தவர்களோட வாரிசுகள் தான் அந்த பள்ளியில படிக்கிறாங்க. ஆரம்ப பள்ளி, அரசு சுகாதார பள்ளி, அரசு ஆரம்ப பள்ளி. அதுல கொஞ்சம் சின்ன சின்ன இதுல செட் பண்ணிட்டு அவங்களுக்கு தேவையானதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது ஒரு 2-3 வருடமா தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது ஒரு பெரும் மனநிறைவு தானே. நம்ம பிள்ளைங்க படிக்குது. இன்னைக்கு தனியார் பள்ளி எல்லாமே ஒரு பெரிய ஒரு இதுல ஒரு கட்டுமானத்துல இருந்து வேற எல்லாமே அவங்க வந்து வேற விதமா இது பண்றாங்க. நம்ம அருகில் இருக்கிற பள்ளிய ஒருத்தர் கிளம்பு நம்ம பிறரை குறை சொல்லியே வாழ்ந்துட்டு நம்ம என்ன செஞ்சோம், நம்ம வந்து எல்லாருமே குறை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன செஞ்சோம் அப்படிங்கிறதுல ஒரு அது ஒரு கேள்வி வருது இல்ல. அது பெரிய உறுதுணையா இருக்கிறது என் தம்பி, எங்க அக்கா எல்லாருமே. நாங்க எல்லாமே இணைந்து நான் செய்யற செயலை என் தம்பியும் என் குடும்பத்தாரும் யாருமே எதுவுமே கேட்க மாட்டாங்க. இவன் சரியாதான் செய்வான், அது தவறான செலவு பண்ண மாட்டான் அப்படின்னு குடும்பத்தினரோட இதோட பண்ணிக்கிட்டு இருக்கோம். தொடர்ச்சியா பண்ணி அந்த பள்ளியை முழுசா நம்ம தத்து எடுத்துட்ட மாதிரி நம்மளால முடிஞ்ச வரலாம் என்னென்ன பண்ணணுமோ அவங்க தலைமை ஆசிரியர் கேட்பாரு, இதை பண்ணி கொடுங்க அப்படின்னு. நீங்க அரசாங்கத்துக்கு ஒப்புதல் வாங்கினதுக்கு அப்புறம் நான் பண்ணி கொடுக்குறேன்னு நான் சொல்லிட்டேன். எங்க அந்த பள்ளி கல்வித்துறை அந்த இயக்குநர்கிட்ட சொல்லிட்டேன், நீங்க பண்ண சொன்னாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பண்ணி கொடுக்கறது, அவருக்கு என்னென்ன தேவையானதோ எல்லாமே பண்ணி கொடுத்துருது. சரி. அப்ப குடும்பத்தாரோட ஒத்துசைவு இருக்குங்காட்டி தான் நீங்க இவ்வளவு பணி பண்றீங்க இல்லைங்களா? ஆமா ஆமா, விடணும்ல. நல்லது செய்யறது இப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவருக்கு எல்லாரும் ஒப்புதல் இதுவா இருக்குல்ல. நம்ம இன்னும் நிறைய பண்ணணும்னு நம்ம சென்னையிலேயே நம்ம இப்ப இந்த சென்னை நீர்நிறை அதை ஆசாட்டே நானே சொல்லணும்னு இருக்கேன். திரும்பி எடுத்து நிறைய பண்ணணும் அதுல. அதுவும் நல்லா ஒரு இப்போ சென்னையிலேயே எல்லாம் மழை பெய்யுது. ஆசனம் கூட இந்த முந்த நாள் வரையில கூட பேசியிருந்தாங்க, நிறைய மழை பெய்யுது, எல்லாரும் தண்ணி கேனுக்காக அலையிறாங்க, மழை தண்ணியை பிடிச்சி குடிக்க வேண்டியதால. மழை தண்ணி அவ்வளவு நல்லது. அது முழுமையா கேட்டதுக்கு அப்புறம், அந்த உரையை கேட்டதுக்கு அப்புறம் அப்படியே நான் கொஞ்சம் ஆடிய போயிட்டேன் நானு. என்னடா அது அப்படின்னு. அதான் நீங்க கேட்டீங்கன்னா நான் முதல்ல ஒரு கொஞ்சம் மேலோட்டமா கேட்டா அப்புறம் ஆழ்ந்து ஒரு வாட்டி 2 வாட்டி திரும்பி கேட்டதுக்கு அப்புறம் தான் என்னென்ன புரியுது நம்மளுக்கு. குடிக்க தண்ணி கூட இல்ல அப்படிங்கிறாங்க. மேல இருந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு, அதை பிடிச்சி வச்சாலே 4 நாளைக்கு தண்ணி குடிக்கலாம்.
இது கூட தெரியாம அவங்க பாட்டில் தண்ணி தான் குடிக்கணும் அப்படின்ட்டு எப்படிதான் இவங்களுக்கு எல்லாம் புரிய பார்க்கலாம் எப்படின்னு. இப்ப பொது முடக்கத்தப்ப பாத்தீங்கன்னா செம்மைவனத்துல ஒரு 60-70 பேருக்கு மேல மக்கள் தங்கியிருந்தாங்க. அந்த சமயத்துல நீங்க முன்னறிவிப்பே இல்லாம ஒரு வண்டி நிறைய அரிசி மூட்டைகள், காய்கறி, வாழைத்தாறு, தேங்காய், எண்ணெய் வகைகள் இதெல்லாம் பலமுறை அனுப்பிச்சு வச்சிருக்கீங்க. அது எல்லாமே தானா நடக்குது. அது எல்லாமே புரியல. வேட்டல் கொள்றோம்ல நம்ம. ஆசான் தான் அடிக்கடி சொல்லுவோம், உண்மைதான் சிவம், அன்பு கொண்டோர் யாவரும் சிவமே அப்படிம்பாங்க. அது எல்லாமே சிலதெல்லாம் வந்து நடப்பை வைக்கும் நாம இருக்கிறோம், எல்லாமே ஆசான் நடத்தி வைக்கிறாரு. அது தானா நடக்குது. அது என்ன திட்டமிட்டு நம்ம எதுவும் பண்றது இல்ல. இது விளைவு நோக்கா வினை அப்படிம்பாங்க. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம இருந்தாலே ஒரு நல்ல செயல் அப்படிம்பாங்க. அதுபடிதான் எல்லாமே ஒரு தானாவே அது நம்ம உறவுகள் இருக்குல்ல, உண்மையான உறவுகள் இருக்கு. அங்க அவங்களுக்கு அங்க என்ன இருக்கு ஏது இருக்கு என்ன தெரியாதுல்ல நம்மளுக்கு. அதனால நம்மள்ட்ட இருந்ததை வந்து பெரிய விலை கொடுத்துலாம் எதுவும் வாங்காம நம்மள்ட்ட இருந்தத எல்லாமே அனுப்பிச்சு வச்சோம். அதுவும் ஒரு பெரும் மனநிறைவு. நம்ம செம்மை சமூகத்தினர் அனுப்புறதுல அது ஒரு பெரும் மனநிறைவு. சரி, நூலகத்தை கூட சீரமைச்சு தந்திருக்கீங்க. ஆமா, அது எல்லாமே தானா நடக்குது. நம்ம எதுவும் இது இல்ல. நம்ம தானே நம்ம செம்மை சமூகம் தான். நம்ம சமூகத்துக்கு நம்ம தான் செய்யணும். சிலது தானா நடக்குது, அவ்வளவுதான். வேற ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. சரி, பெருமழையில போன வருடம் திருவெண்காடு தத்தளிச்சதுன்னே சொல்லலாம். மழையில கூரை இழந்த மக்களுக்கு கீற்று முடைந்து தந்திருக்கீங்க. அப்புறம் ஒரு 10 நாளைக்கு மேல காலை முதல் இரவு வரை பேரிடர் காலத்துல உணவு சமைச்சு தொடர்ந்து மக்களுக்கு வழங்கியிருக்கீங்க. உங்க மன நிறைவுக்காக இந்த பணியெல்லாம் செய்யுங்க. மக்கள் இத எப்படி எடுத்துக்கிறாங்க? மக்கள் நம்மளுக்கு வந்து விருப்பத்தோட வருவாங்க. நம்ம அவங்கள்ட்ட எதுவும் எதிர்பார்க்கறது இல்ல. நம்ம வீடுனாலே எல்லாமே ஒரு உறவா விருப்பத்தோட வந்து உணவா இருந்துட்டு போவாங்க. அது தானா இயல்பு. அவங்க எல்லாருமே வந்து நம்ம மேல ஒரு பேரன்பு கொண்டு நேசிக்கிறாங்க. எல்லாருமே சுத்தி இருக்கிறவங்க. நம்ம வந்து ஒரு எல்லார் வீட்லயும் வந்து தண்ணி உள்ளார பூந்துருச்சு. நம்ம அதுவும் போன இதே மாதத்துல எங்க சீர்காழி, மயிலாடுதுறை மாவட்டத்துல சீர்காழி தாலுகால நிறைய பாதிப்பு. எல்லாருமே ரொம்ப வீட்டுல எல்லாமே நனைஞ்சு எதுவுமே சமைக்க முடியாம இருந்தாங்க. உடனே இது ஆரம்பிச்சு எல்லாமே அந்த சமையல் வல்லுநர்கள் எல்லாருமே ஒத்துழைச்சாங்க. அது எல்லாருமே ஒத்துழைச்சாங்க. நம்ம பல பொருட்கள் நம்மள்ட்ட இருந்த பொருட்களே போட்டு பண்ணோம். சில பொருட்களை கடையில வாங்கிக்கிட்டு அது ஒரு பெரும் மனநிறைவு. நம்மளை சுத்தி இருக்கிறவங்க பசியோட இருக்க கூடாதுல்ல. நம்மள்ட்ட நம்ம இருக்கிறவர்களும் பகுத்துண்டு பல்லு ஓம்புக அப்படிங்கிற மாதிரி நம்ம இருக்கிறத வந்து பகுத்துண்டு எல்லாருக்கும் கொடுக்கணும். மக்கள் பேரிடர் காலத்துல நம்ம உறுதுணையா இருக்கணும்ல மக்களுக்கு. இத்தனை ஆண்டு காலமா நீங்க ஆசானோட பயணிச்சிட்டு இருக்கீங்க. ஆசானை பத்தி சொல்லுங்க. அவ்வளவுதான், எல்லாம் ஒருத்தர். ஆசான் பேசுனது எழுதுனது எல்லாமே இப்ப கண் முன்னாலே நடந்துகிட்டு இருக்கு. நம்ம ஆசான் உரையை கேட்டது வந்து இந்த பேரிடர் காலத்து இந்த கொரோனா காலத்துக்கு முன்னாடியே ஆசான் உரைகளை கேட்டுட்டோம். ஆசான் புத்தகம் எல்லாம் படிச்சுட்டோம். ஊழி உடனே செயல்படு அப்படின்னு ஆசான் பேசிருப்பாங்க. இது ஊழி காலம் அப்படின்னா, ஊழி காலம் நம்மளுக்கு ஒண்ணும் புரியலையே. சரி, ஒரு அழிவு காலம் இது அப்படி. அப்புறம் தான் தெரியுது கொரோனா வருது. அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனையா வருது. எவ்வளவு மானுட வாழ்வியல் எவ்வளவு சிக்கல்ல கொண்டு வர்றாங்க. இதெல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடியே பேசிட்டாங்களா ஆசான். நம்மளுக்கு அத வந்து ஆசான் பேசுனது, ஆசான் புத்தகத்துல எழுதுனது, ஆசான் பேசுனது எல்லாம் நம்ம கண்ணு முன்னாடியே நடந்துகிட்டு இருக்குல்ல இப்ப. அப்போ எப்படி இது அது வந்து அப்போ அந்த இயற்கை 50 கொள்கையை புரிஞ்சு அது எல்லார் மேலயும் ஒரு பேரன்பு கொண்டு இருப்பதனால தானே இதெல்லாம் ஆசானுக்கு உணர்ந்து சொல்றாங்க நம்மள்ட்ட. அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஒரு பிரமிப்பு. நம்ம ஒருத்தரும் யாரையோ பின்பற்றுறாங்க. நம்ம ஒரு சரியான நபரை பின்பற்றி செல்கிறோம் அப்படிங்கறது ஒரு பெரும் மகிழ்வா இருக்குல்ல. அந்த மகிழ்ச்சி சமூகத்தவர் அனைவருக்குமே இருக்கு. அதுதான் அது உண்மைதான். சிவம் தான் உண்மை. அது மிக தெளிவா மிக அருமையா இருக்கு. அதுதான்
ஆசான் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தானே நினைக்கிறாங்க ஆசானு. நீங்க இதுல இருக்காதீங்க, சென்னையில இருக்காதீங்க, எல்லாரும் கிராமத்துக்கு போய் நல்லா இருங்கன்னு சொல்றாங்க. அது மக்களுக்கு புரிய மாட்டேங்குது. புரிஞ்ச நம்மளுக்கெல்லாம் நல்லா இருக்கு, பதட்டம் இல்லாத வாழ்வியெல்லாம் இருக்கு. பெரும் மகிழ்வு. என்ன பேட்டி கண்டதற்கு பெரும் மகிழ்வு. ஆசானை பத்தி நிறைய பேசலாம், 1 மணி நேரம் இல்ல 2 மணி நேரம் எல்லாம் நிறைய பேசலாம். உரைகளை கேட்டு, உரைகள்ல இருந்து புத்தகத்துல படிச்சது, உரைகள் கேட்டது, அதுவே நம்மளுக்கு செம்மை சமூகமா இருக்கிறதே நம்மளுக்கு ஒரு பெருமை தானே. அது ஒரு பெருவாழ்வு இல்ல, அது நல்ல யாருக்குமே கிடைக்காதுல்ல. சில பேருக்கு, நிறைய பேருக்கு என்னன்னு இப்போ செம்மை சமூகத்துல இருக்க நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் என்னன்னு, மீதி எல்லாரும் புரியாம அந்த சிக்குண்டு தவிக்கிறாங்கல்ல. அதுதான் இது. ஆனா அப்பா ரொம்ப விருப்பப்படுவாரு, எல்லாருக்கும் நலம் வேணும், எல்லாரும் பறந்து விருந்து வாழணும், எல்லாருக்கும் நலம் வேணும், உழைக்கிறவங்கள்ட்ட நலம் இருக்கணும். அது அப்பாவோட நீண்ட நாள் கனவு. அது எல்லாருமே பூமி முழுதமா உணவு கடைகளா இருந்தது. மலையை உடைச்சு எதுக்கு ரோடு போடுறாங்கன்னு தெரியல. இப்போ அவ்வளவு பெரிய கோவில் எல்லாம் கட்டிருக்காங்க, இந்த கொள்ளிடத்துல பாலம் கட்டவே இல்லை இந்த மன்னரும். அது ஏன் கட்டல அப்படின்னு நானே நினைச்சு பார்த்து உணர்ந்தாக்க, இது இங்க பிறந்தவங்க இங்கேயே வாழட்டும், நீங்க ஏன் இங்க இருந்து அங்க போனோம். நம்ம அது இப்ப பார்த்தா எல்லாம் கிராமத்துல இருந்து சிட்டிக்கு வந்துடுறாங்க, 5 மணி நேரம் 6 மணி நேரத்துல 10 மணி நேரத்துல வந்துடுறாங்க. அது இப்போ அவ்வளவு பெரிய கோவில் குளத்தை கட்டினவெல்லாம் அந்த மாதிரி சரியில்லையே. எல்லாரும் எங்கெங்கெல்லாம் மக்கள் தொகை பெருக்கும் போது ஒரு பெரிய கிராமத்தை பார்த்து அங்க ஒரு கோயிலை கட்டி எல்லாரையும் அங்க இடப்பெயர்ச்சி பண்ணி அங்க உள்ள நிலத்தை செப்பனிட்டு வேளாண்மை செய்ய சொல்லி அப்படிதான் வாழ்ந்திருக்காங்க மக்கள். உண்மையிலேயே படிச்சவங்க அவங்கதான். அந்த பண்டைய தமிழர் வாழ்வியல் தான் நல்ல படிச்ச சமூகம். இப்ப ரொம்ப எல்லா பெரு நிறுவனங்களை சார்ந்து, அந்த பெரு நிறுவனங்களால இந்த புவி சூழலுக்கு பெரிய தீங்கு தானே வருது. அவங்களாலதான் இந்த பேரிடரே வருது. எல்லாமே ஆசான் உணர்த்தினதுதான் நம்மளுக்கு. மறைமுறையில உணர்த்தது அனைத்துமே ஆசான் தான். பெரும் மகிழ்ச்சி. பொருளாதாரத்துல தம்பி ரொம்ப பெருதவியா இருக்கான். தம்பி பொருளாதாரம், நம்ம ஒரு நல்ல செயலுக்கு தம்பி அக்காவும் எந்த கேள்வியுமே கேட்க மாட்டாங்க. நீ என்ன செய்யணுமோ செய்ய, எவ்வளவு வேணாலும் செய்ய அப்படின்னு. நம்ம குடும்பத்தினார முழு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. அதுதான் ஒரு பெரிய நம்மளுக்கு இது உந்துதல். அது நல்ல. சரி. தச்சு, கொல்லுப்பட்டறை, குயவு தொழில், தையல் போன்ற மரபு தொழில்களை தொடர்ந்து பட்டினத்தார் பயிலத்துல பயிற்றுவிச்சுட்டு இருக்கீங்க. மழை நீரை சேமித்து மக்களுக்கு கொடுக்கறீங்க. கிணறு, ஏரி, குளம், குட்டை இதெல்லாம் தூர்வாரி இருக்கீங்க. நாட்டு மாட்டு வளர்ப்பை ஊக்கப்படுத்துறீங்க. பள்ளிகளையும் சீரமைச்சு குடிசை வீடுகள்ல இருந்து கோவில் வரை இன்னைக்கு கட்டி தந்துட்டு இருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு செய்யறீங்க. இது போல பல விளைவு நோக்கா செயல்களை இன்னும் செஞ்சுட்டுதான் இருக்கீங்க. உங்கள் அருட்பணி மேலும் சிறக்க வாழ்த்துக்கள். நன்றி. ஆசான் சொல்லுவாங்க, அன்பு கொண்டோர் யாவரும் சிவமே. அதுதான், வேற ஒன்றும் இல்லை. ரொம்ப பெரும் மகிழ்ச்சி. ரொம்ப மகிழ்ச்சி. இன்பமாக மாறட்டும் எல்லாருக்கும். மிக்க நன்றி.